எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி, மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வருமா? இந்த கேள்வி தற்போது மீண்டும் சட்டப்பேரவையில் எதிரொலிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு, அந்த குழுவினுடைய அறிக்கை, அரசின் நிதிநிலை, கடன் வரம்பு, இது எல்லாத்தையும் இணைத்து நிதி அமைச்சர் முக்கியமான ஒரு பதிலை கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா ஓபிஎஸ் வரப்போகுதா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வரப்போகுதா, அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் கிடைக்குமா, அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத இந்த செய்தியில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை முழுமையாக நம்ம பார்த்துடலாம். சட்டப்பேரவையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவையில் பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்ற போது அரசு ஊழியர்களினுடைய ஓய்வூதியம் தொடர்பான கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவீர்களா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு. அப்போ அரசு தரப்பில் முக்கியமான விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. இதுதான் தற்போது அரசு ஊழியர்கள் மத்தியில் கவனத்தை ஏற்படுத்தியிருக்கு. பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அரசு ஊழியர்களுக்கு இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது தொடர்பாக ஏற்கனவே நம்ம ஒரு ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறதா அமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். அந்த குழு இது தொடர்பாக ஆய்வு செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. மேலும் இந்த ஆய்வினுடைய அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த ஓபிஎஸ், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் உடனடியாக அமல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி அரசு அறிவிச்சிட்டாங்கன்னு நம்ம இந்த செய்தியை எடுத்துக்க முடியாது. அதுக்கு பதிலாக ஓபிஎஸ் குறித்து ஆய்வு நடைபெறுது, அதுக்கான நிதி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் பரிசீலிக்கப்பட்டு வருது அப்படிங்கிறதான் தற்போதைய தகவல். ஏன் இந்த விஷயம் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏன்னா பழைய ஓய்வூதிய திட்டம்ங்கிறது வெறும் ஓய்வூதிய விவகாரம் மட்டும் இல்லை, அது அரசு ஊழியர்களுடைய ஓய்வுக்கு பிறகான ஒரு நிதி பாதுகாப்பு தொடர்பான ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய விஷயம்னே சொல்லலாம். ஓபிஎஸ் நடைமுறையில் இருந்தப்போ, அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் இருந்தப்போ, ஓய்வுக்கு பிறகு அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குகிற முறை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த புதிய ஓய்வூதிய முறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுச்சு. இதனால் மீண்டும் பழைய முறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் தொடர்ந்து இருந்துகிட்டே வருது. இப்போ வந்திருக்கிற முக்கியமான தகவல் என்னென்னா, அரசு தரப்பில் அந்த நிதிநிலை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ்ஸை நடைமுறைப்படுத்துறது அப்படின்னா அதுக்கான நிதிச்சுமையும் அரசு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஓய்வூதியம்ன்றது ஒரே ஆண்டுக்கான செலவு கிடையாது. இது தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு அரசினுடைய நிதியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அதனால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்கான நிதியை அரசு எவ்வாறு ஒதுக்கும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் யோசிக்க வேண்டிய விஷயம். இதை தான் அரசு தற்போது கணக்கில் எடுத்துக்குது. அரசு ஊழியர்களுக்கு சாதகமான விஷயமா அப்படின்னா, ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறதும் அதனுடைய அறிக்கையை அடிப்படையாக வச்சு அடுத்த கட்ட முடிவு குறித்து பேசப்படுவதும், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் குறித்து விவாதம் அரசினுடைய கவனத்தில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிக்குது. ஓகே, இதை பற்றி யோசிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு. மேலும் அந்த அரசு நிதிநிலை மற்றும் கடன் தொடர்பான விஷயங்கள் குறித்து சட்டப்பேரவையில் விவாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒருவேளை ஓபிஎஸ் மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. ஆனால் இதை இன்னும் நம்ம உறுதியான அறிவிப்பாக எடுத்துக்க முடியாது. அப்படின்னா ஓபிஎஸ் வருமா வராதா? ஸோ இதுதான் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். வருமா வராதா அதை மட்டும் சொல்லுங்கள். ஏன் அந்த அறிக்கையெல்லாம் போடுறாங்க, குழு போடுறாங்க? நமக்கு இப்போது ரீசெண்டாக கிடச்ச நியூஸ்லேருந்து, சட்டப்பேரவையில் நடந்த அந்த விவாதத்துலேருந்து பார்க்குறோன்னா, நம்மளுக்கு ஓபிஎஸ் நடைமுறைப்படுத்திட்டாங்க, இல்லை அடுத்த மாதமே வந்துடும் அப்படின்லாம் எதுவுமே நம்ம பாசிட்டிவாலாம் சொல்ல முடியாது. ஓபிஎஸ் தொடர்பாக ஆய்வு நடக்குது. ஆய்வுக்குழுவோடைய அறிக்கை முக்கியமாக இருக்குது. அரசினுடைய நிதிநிலை முக்கியமான காரணியாக இருக்குது. ஓபிஎஸ் அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா அதுக்கு தேவையான நிதியை எவ்வாறு ஏற்பாடு செய்வது அப்படிங்கிறதும் பரிசீலிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதனால் இப்போ சரியான வார்த்தை என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் குறித்த கதவு இன்னும் முழுமையாக மூடப்படவும் இல்லை, அது போல் அந்த கதவு முழுமையாக திறக்கப்படவும் இல்லை. ஸோ நம்மளுக்கு அது வருமா வராதா அப்படிங்கிற அந்த ஒரு ஆசிலேஷன்லேயே தான் இருக்குது. ஸோ அரசு இன்னும் அதை பற்றி தெளிவாக அறிக்கை வந்த பிறகு தான் அறிவிப்பாங்க. அது வரைக்கும் நம்ம காத்துட்டு இருந்தால் ஆகணும். அரசு ஊழியர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த ஆய்வுக்குழுவினுடைய இறுதி நிலைப்பாடு எப்போ வரும்? இந்த ஆய்வுக்கு பிறகு அரசு என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? ஓபிஎஸ் எங்களுக்கு வந்துடணும், அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் ஓபிஎஸ் வேண்டும் அப்படிங்கிறது தான் அரசு ஊழியர்களினுடைய நிலைப்பாடாக இருக்குது.
ஸோ ஓபிஎஸ் குறித்து அரசு தரப்பில் மீண்டும் விவாதம் நடைபெறுவது, ஆய்வுக்குழு தொடர்பான தகவல்கள் வெளிவருவது, இது எல்லாமே அரசு ஊழியர்கள் மத்தியில் நிச்சயம் கவனத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இனிமேல் நம்ம எல்லாருடைய பார்வையும் அந்த ஆய்வுக்குழுவுடைய முடிவு என்னவாக இருக்கும், அரசினுடைய அடுத்த அறிவிப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுல தான் இருக்கும். இந்த செய்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு முக்கியமானது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் சக ஊழியர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியம் மற்றும் அரசு அறிவிப்புகள் தொடர்பான முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஓபிஎஸ் குறித்தும் அந்த டேப்ஸ் குறித்தும் அதிகாரப்பூர்வமான அடுத்த அறிவிப்பு வந்த உடனே அதோடைய முழு விவரங்களையும் எளிமையாக உங்களுக்கு புரிகிற வகையில் நாங்கள் கொண்டு சேர்ப்போம். தேங்க்யூ.